மறைந்த இரா சம்பந்தனுடைய பூத உடல் மக்களின் அஞ்சலிகளுக்காக இன்று யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இவ்வாறு கொண்டு வரப்பட்டிருந்த அவருடைய பூத உடல் இன்று மாலையே திருகோணமலை மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இரா சம்பந்தனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அஞ்சலி நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இருப்பினும் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை மாவட்டத்திற்கு அவருடைய பூத உடல் எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கை இறுதி நேரத்தில் கைவிடப்பட்டு தற்பொழுது அவருடைய பூத உடல் யாழ்ப்பாணத்திலேயே வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவருடைய பூத உடலை எடுத்துச் செல்லுகின்ற நடவடிக்கை இறுதி நேரத்தில் கைவிடப்பட்டு ஏன் அவருடைய பூத உடல் தற்பொழுதும் யாழ்ப்பாணத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமாகவும், திருகோணமலையில் நடைபெறவுள்ள அவருடைய இறுதி வணக்க நிகழ்வுகளுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் சம்பந்தமாகவும், அந்த இறுதி வணக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ள முக்கிய அரசியல் பிரமுகர்கள் யார் என்பது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் திருகோணமலை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜபரோதயம் சம்பந்தன் கடந்த 1ஆம் தேதி உயிரிழந்திருந்தார். அவர் உயிரிழந்த சம்பந்தமான தகவல்களை நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தந்திருந்தோம். அதை பார்க்காதவர்கள் அங்கே சென்று பார்த்துக் கொள்ளலாம். இவ்வாறு உயிரிழந்த இரா சம்பந்தனுடைய பூத உடல் முதலில் முரளியில் உள்ள தனியார் மலர் சாலையில் அஞ்சலிகளுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் பாராளுமன்றத்திலும் அவருடைய பூத உடல் வைக்கப்பட்டு அங்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வுகளை அடுத்து அவருடைய பூத உடல் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன்படி விமானப்படையினருடன் உதவியுடன் இன்று காலை பலாலி சர்வதேச விமான நிலையத்திற்கு அவருடைய பூத உடல் வந்திறங்கியிருந்தது. இவ்வாறு வந்திறங்கிய அவருடைய பூத உடலை ஊர்தி பவனியாக எடுத்து வந்திருந்த அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் முதலில் மாட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் வைக்கப்பட்டு அங்கும் அவருக்கான அஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருந்தன. தமிழரசு கட்சி அலுவலகத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டிருந்த இரா சம்பந்தனுடைய பூத உடல் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் உள்ள தந்தை செல்வா அரங்கில் மக்களுடைய அஞ்சலிகளுக்காக வைக்கப்பட்டிருந்தது. தந்தை செல்வா அரங்கில் இன்று நடைபெற்றிருந்த அந்த அஞ்சலி நிகழ்வுகளில் பல அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் அங்கு சென்று இரா சம்பந்தனுக்கான அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனர். இந்த அஞ்சலி நிகழ்வுகளை அடுத்து இன்று மாலை 4 மணியளவில் அவருடைய பூத உடல் திருகோணமலை மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரா சம்பந்தனுடைய பூத உடலை கொண்டு சென்று அங்கும் அஞ்சலி நிகழ்வுகளை நடத்துவதற்கு செய்யப்பட்டிருந்த அனைத்து ஏற்பாடுகளும் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இருப்பினும் இன்று மாலை 4 மணி ஆகியும் அவருடைய பூத உடல் அங்கு தந்தை செல்வா அரங்கிலிருந்து எடுத்துச் செல்லப்படவில்லை. இந்நிலையில் அங்கிருந்த இரா சம்பந்தனுடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய இறுதிச் சடங்கினை முன்னின்று நடத்துகின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி செயற்பாட்டாளர்கள், அது தவிர இரா சம்பந்தனுடைய சடலத்தினை பொறுப்பேற்று எடுத்து வந்திருந்த அந்த தனியார் மலர் சாலை ஊழியர்கள் இணைந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தனர். இதன் பின்னர் இரா சம்பந்தனுடைய பூத உடல் இன்று திருகோணமலை மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்படாது என்றும் நாளை காலையே திருகோணமலை மாவட்டத்திற்கு அவருடைய பூத உடல் விமானம் மூலம் கொண்டு செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு தொடர்பாக அங்கிருந்த தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். இதன்படி இரா சம்பந்தனுடைய பூத உடல் எந்த விதமான அஞ்சலி நிகழ்வுகளும் இல்லாமல் இன்று இரவு முழுவதும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் உள்ள தந்தை செல்வா அரங்கில் தனியாக வைக்கப்பட்டுள்ளது. எது எவ்வாறாக இருந்தாலும் கிளிநொச்சியில் நடைபெற இருந்த அஞ்சலி நிகழ்வுகள் நிறுத்தப்பட்டிருந்த போதும் அவருடைய பூத உடல் எந்த விதமான அஞ்சலி நிகழ்வுகளுக்கும் உட்படுத்தப்படாமல் இன்று இரவு முழுவதும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் உள்ள தந்தை செல்வா அரங்கிலேயே தனியாக வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் நடைபெற இருந்த அஞ்சலி நிகழ்வு ஏன் நிறுத்தப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமாகவும், திருகோணமலை மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படாமல் இரா சம்பந்தனுடைய பூத உடல் யாழ்ப்பாணத்திலேயே ஏன் வைக்கப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமாகவும் இதுவரை எவரும் உத்தியோகபூர்வமாக எந்த விதமான தகவல்களையும் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த எம்.ஏ. சுமந்திரன் உட்பட அந்த அஞ்சலி நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்த பல அரசியல் பிரமுகர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட எவருமே இந்த இரு கேள்விகளுக்குமான விடைகளை அங்கு தெரிவிக்கவில்லை. அவ்வாறானவர்கள் இந்த இரு கேள்விகளுக்குமான விடையாக சொல்வது இறுதி நேரத்தில் திடீரென ஏதோ ஒரு முடிவெடுக்கப்பட்டு விட்டது, அதனால்தான் அவருடைய பூத உடல் தற்பொழுது யாழ்ப்பாணத்திலே வைக்கப்பட்டுள்ளது என்றுதான் தெரிவித்திருந்தனர். இவ்வாறு யாழ்ப்பாணத்திற்கு இன்று சம்பந்தனுடைய பூத உடல் மக்களின் அஞ்சலிகளுக்காக கொண்டு வரப்பட்டிருந்தமை முதலில் தமிழரசு கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டும் பின்னர் யாழ் மத்திய கல்லூரியில் உள்ள தந்தை செல்வா அரங்கில் வைக்கப்பட்டு நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வுகள் சம்பந்தமாகவும்,
அந்த அஞ்சலி நிகழ்வுகளின் முடிவில் எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ள கருத்து சம்பந்தமாக தொடர்ந்து வருகின்ற வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம்.
கண்ணில் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை கருமலை நாவலாடி செய்வன் ஆரூரன் செய்கள் பெருமுடி பெண்ணை நல்லூர் பித்தனுக்கு யானும் என்ற முறை மரபுரோரும் கழித்தொன்று செய்த தோளை திருமையாளது என்றே தற்போது தந்தை செல்வா அரங்கிலே மக்கள் பார்வைக்காக எங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய பூத உடல் இன்று முழுவதும் வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த மக்கள் அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு முடிவடைந்திருக்கிறது. நாளை காலையிலே பூத உடல் திரும்பவும் விமானம் மூலம் திருவோணமலைக்கு எடுத்து செல்லப்படும். திருவோணமலையிலே மக்கள் அஞ்சலிக்காக 2 நாட்கள் வைத்திருக்கப்பட்டு 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் திகதி மத்தியானம் அவருடைய இறுதி சடங்குகள் நடைபெற்று ஈமக்கிரியைகள் நடைபெற்று உடல் தகனம் செய்யப்படும். இன்றைக்கு இங்கே பெருந்திரளான மக்கள் வந்து ஐயாவுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற இறுதி கிரியைகளிலேயும் கலந்து கொள்வதற்காக சகல மாவட்டங்களிலே இருந்தும் போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மக்கள் உரியவர்களுடன் தொடர்பு கொண்டால் எங்கே இருந்து இந்த பஸ் வண்டிகள் புறப்படும் என்பதை அறிய தரலாம். மக்கள் வந்து இறுதி யாத்திரையிலே திருவோணமலையிலே ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பங்கு கொள்ளுமாறு நாங்கள் அன்புரிமையோடு அனைவரையும் அழைத்து நிற்கிறோம். ஐயாவுடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்திலே, ஒரு கஷ்டமான காலகட்டத்திலே தமிழ் மக்களை வழிநடத்தின பெருந்தலைவர். அவருடைய இழப்பு எங்களுடைய மக்களுக்கு ஒரு பேரிழப்பு என்பதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அவருக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தின விதம், அவருக்காக வந்து கலங்கி நின்றது எல்லாம் இதற்கு சாட்சி பகர்கின்றன. இதேபோல திருவோணமலையிலேயும் இறுதி கிரியைகளிலே மக்கள் வந்து தங்களுடைய முழுமையான பங்களிப்பை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருவோணமலையிலே காலை 9:30-10 மணி அளவிலே பூதவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்படும். இவ்வாறு இரா சம்பந்தனுடைய பூத உடல் யாழ்ப்பாணத்திலே வைக்கப்பட்டதற்கான காரணமும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நடத்தப்பட இருந்த அவருக்கான அஞ்சலி நிகழ்வுகள் ஏன் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதற்கான காரணங்களும் இன்னும் மர்மமாகவே உள்ளன. இருப்பினும் இரா சம்பந்தனுடைய அஞ்சலி நிகழ்வுகள் நாளை திருகோணமலையில் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அஞ்சலி நிகழ்வுகளுக்கு இந்தியாவின் பாரதிய ஜனநாயக கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், இருப்பினும் அது தற்பொழுது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தற்பொழுது தெரிவித்துள்ளார்.
இவ்வாறு திருகோணமலையில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள அந்த அஞ்சலி நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் அங்கு கலந்து கொள்கின்ற அந்த பிரபல்யங்கள் அல்லது அரசியல் தலைவர்கள் தொடர்பான தகவல்களை இன்னும் ஒரு வீடியோவில் தருகின்றேன். இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.